ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் 3749, வருஷம் 1906, ஏப்ரல் மாதம். பாடத்தின் தலைப்பு பஸ்காவை பலியிட வேண்டிய வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பஸ்கா என்ற வார்த்தையானது யூதர்கள் மத்தியில் பண்டிகை வாரத்திற்கென்று, அதாவது நீசான் மாதம் 15ஆம் தேதி துவங்கும் பஸ்கா பண்டிகை என்று வழக்கமாய் பயன்படுத்தப்படும் பெயராக காணப்படுகின்றது. ஆனால் இதையும் மற்றும் பண்டிகை என்ற வார்த்தை இடம் பெறாத நிலையில் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியானது பஸ்கா என்று பொதுவாய் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதுமான வேத வாக்கியங்களில் இடம்பெறும் பஸ்கா என்ற வார்த்தையையும் நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியானது பஸ்கா என்று குறிப்பிடப்பட்டிருப்பதற்கு உதாரணமாக பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். இன்னுமாக நண்பர் ஒருவரிடத்தில் கேட்கும்படியாக நமது கர்த்தர் சீஷர்களை அனுப்பின போது அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசரோட கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள் என்பதாக நாம் வாசிக்கின்றோம். மீண்டுமாக பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் என்று வாசிக்கின்றோம். ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கென நமது கர்த்தர் சீஷர்களோடு அமர்ந்த போது, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 11ஆம் வசனம், 13ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனம். பஸ்கா ஆட்டுக்குட்டியை பார்க்கிலும் யூதர்கள் ஆனவர்கள் இன்னமும் பஸ்கா வாரத்தை குறித்தே அதிகம் கவனிக்கிறவர்களாக இருப்பினும், நாமோ நமது கர்த்தர் மற்றும் அப்போஸ்தலருடைய மாதிரிக்கு இசைவாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்கு நிழலான மற்றும் உலகத்துக்கு முன்னதாகவே கடந்து போகப்படுகின்றவர்களாகிய அல்லது தப்புவிக்கப்படுபவர்களாகிய முதற் பேரானவர்களின் சபையாகிய இப்பொழுது விசுவாசிக்கின்ற நாம் யாருடைய தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் கீழ் காணப்படுகின்றோமோ அவருக்கு நிழலான ஆட்டுக்குட்டியின் மீதே விசேஷித்த கவனத்தை கொண்டிருக்கின்றோம். யூதர்களுக்கான தேவனுடைய ஏற்பாடுகளானது நிழலானவைகளையும் நிஜமான அல்லது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு வெளியேறப்பெற்ற பாடங்கள் நிரம்பினவைகளாகவும் காணப்படுகின்றன. நிழலில் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் 2 மாபெரும் மதம் சார்ந்த நிகழ்வுகளை அருளியிருந்தார். ஒன்று மதம் சார்பற்ற ஆண்டினுடைய துவக்கத்திலும் மற்றொன்று மத சார்புடைய ஆண்டினுடைய துவக்கத்திலும் கொடுத்திருந்தார். மத சார்புடைய ஆண்டானது வந்த இளவேணி காலத்தில் இளவேணி சம இரவு பகல் நாளை தொடர்ந்து வரும் முதல் அமாவாசையிலிருந்து எண்ணப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஏப்ரல் 1ஆம் தேதி ஆகும். ஆனால் சூரிய மற்றும் சந்திர காலத்தின் அடிப்படையில் வேறுபடுகின்றதா இருக்கும். இது தொடர்புடையதாகவே, அதாவது அவர்களுடைய மத சார்பினுடைய ஆண்டினுடைய துவக்க காலத்தில் கர்த்தர் பஸ்காவை நியமித்தார். அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படுதலும் புசிக்கப்படுதலும் 14ஆம் தேதியில் இடம்பெற வேண்டும் என்றும், இதை புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய பஸ்கா வாரமானது தொடர வேண்டும் என்றும் நியமித்தார். யூதர்களுக்கான மத சார்பற்ற ஆண்டானது 6 மாதங்களுக்கு பிற்பாடு 7ஆம் மாதத்தில் கிட்டத்தட்ட அக்டோபர் 1ஆம் தேதியில் துவங்குகின்றது. இந்த மத சார்பற்ற ஆண்டு தொடர்புடையதாகவே கூடார பண்டிகை தொடர்பாக பாவ நிவாரண பலிகள் நியமிக்கப்பட்டன. இத்தருணத்தின் போது இஸ்ரேலர்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு போகும் வழியிலான தங்களது வனாந்தர பிரயாணத்தை நினைவு கூர்ந்தார்கள். இந்த 2 மாபெரும் மதம் சார்ந்த ஆசரிப்புகளும் ஒரே பாடத்தினை வெவ்வேறு கோணங்களில் அடையாளப்படுத்துகின்றன. முதலாவது ஆசரிப்பானது மிகவும் குறிப்பாக முதற் பேரானவர்களின் கடந்து போவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதா இருக்கின்றது. இந்த முதற் பேரானவர்கள் பின்னர் ஆசாரியத்துவத்து பொறுப்பினை பெற்றுக் கொண்டதான லேவி கோத்திரத்தினால் அடையாளப்படுத்தப்படுகின்றனர். இந்நிழலானது மோசையை உள்ளடக்கியதான இந்த ஆசாரிய கோத்திரத்தின் வாயிலான இஸ்ரேல் அனைத்துக்குமான விடுதலையும் கூட அடையாளப்படுத்துகின்றது என்றாலும், இந்நிழலானது விசேஷமாக குறிப்பாக முழுமையாக முதற் பேரானவர்களாகிய ஆசாரிய கோத்திரத்தினுடைய விடுதலையை ஆசீர்வாதத்தை மாத்திரமே கையாளுகின்றதா இருக்கின்றது. 7ஆம் மாதத்தின் நிழலானது மிக குறிப்பாக முழு உலகத்தினுடைய பாவங்களுக்கான நிவாரணத்தை, மன்னிப்பை மற்றும்
தேவனுடன் ஒப்புரவாக விரும்பும் மனுக்குலம் யாவருடைய ஒப்புரவாகுதலை தெரிவிக்கின்றதா இருப்பினும், இந்த பாவ நிவாரண நாளினுடைய பலியில் சபையினுடைய பாவங்களுக்கான பாவ நிவர்த்தியானது பாவ நிவாரண நாளினுடைய முதலாம் பலியினால் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாலும், பொதுவான உலகத்தினுடைய பாவங்களுக்கான பலியானது இரண்டாம் பலியினால் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாலும், உலகத்தின் மீது ஆசீர்வாதம் கடந்து வருவதற்கு முன்னதாக சபையினிடத்தில் தேவனுடைய விசேஷித்த தேவ தயவானது கடந்து வருவது தெரிவிக்கப்படுகின்றது. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்ற அப்போஸ்தலருடைய வார்த்தைகளில் பொதுவாய் உணர்ந்து கொள்ளப்படாத ஆற்றலும் அர்த்தமும் காணப்படுகின்றது. 1 கொரிந்தியர் 5:7 நம்முடைய கர்த்தர் உலகத்தினுடைய பஸ்காவாய் இராமல் சபையினுடைய பஸ்காவாக காணப்படுகின்றார். இஸ்ரேல் அனைத்து மனுக்குலத்தின் உலகத்துக்கு அடையாளமாய் காணப்படுகின்றனர். மற்றும் ஜனங்கள் அனைவருடைய அடிமைத்தனமானது மனுக்குலம் முழுவதும் பாவம், மரணம் மற்றும் நிழலில் பார்வோன் எனும் நிஜத்தில் சாத்தான் எனும் மாபெரும் விசாரணைக்காரன் கீழ் அடிமைப்பட்டிருப்பதை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. அனைவருமே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே விருப்பமாய் காணப்பட்டது. மற்றும் கர்த்தருடைய ஏற்பாடானது அனைவரையும் இறுதியில் விடுவிக்கப் போகின்றது. இதையே அப்போஸ்தலன் பின்வருமாறு எழுதுகையில் விவரிக்கின்றார். சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும். ஆனால் அப்போஸ்தலர் தவிப்பவர்களை 2 வகுப்பார்களாக பிரிக்கும் வண்ணமாக தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு காத்து கொண்டிருந்து இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகின்றது. ரோமர் 8:19 மற்றும் 20 மற்றும் 22 கூறுகின்றார். இங்கு அவர் சாத்தானுடைய அடிமைத்தனம், பாவத்தின் வல்லமை மற்றும் மரணத்தின் வல்லமையினின்று மனுக்குலத்தின் உலகத்தினுடைய விடுதலையானது உலகத்தினை ஆளுகை செய்யும் தேவனுடைய ராஜ்யம் என மகிமையிலும் வல்லமையிலும் கிறிஸ்து மகிமையடைந்த சபையினுடைய வெளிப்படுதல் மூலமாக மாத்திரமே வரும் என்று குறிப்பிடுகின்றார். முதற் பேரான சபையானவளின் தற்காலத்தினுடைய நிலையினை குறித்தும் அப்போஸ்தலன் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கின்றோம். ரோமர் 8:23 2 வகுப்பாருக்கும் தவிக்கும் அனுபவம் காணப்படுகின்றது மற்றும் 2 வகுப்பாருக்கும் காத்திருக்கும் அனுபவங்களும் காணப்படுகின்றன. ஆனால் அவர்கள் வெவ்வேறு காரியங்களுக்காகவும் காத்திருக்கின்றனர். முதற் பேரான சபையானவள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுப்பதன் வாயிலாக கிறிஸ்துவின் சரீரம் என அவளது விடுதலைக்காக காத்திருக்கின்றாள். பூமியின் குடிகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாகவும் தெய்வீக நிபந்தனைகளின்படி தெய்வீக தயவை விரும்பும் யாவரையும் தூக்கிவிடத்தக்கதாகவும் சபை வகுப்பார் பூரணமடைந்து மகிமை அடைந்து அதிகாரம் பெற்றுக்கொண்டு தங்கள் பிதாவினுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல் பிரகாசிப்பதற்காக தெய்வீக வாக்குத்தத்தத்தின்படி உலகமோ காத்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நிழலை பார்க்கலாம். இஸ்ரேல் அனைவரும் சங்கார தூதனால் ஆபத்தில் காணப்படாமல் மாறாக முதற்பேர் ஆனவர்கள் மாத்திரமே காணப்பட்டார்கள் என்பதை கவனியுங்கள். எகிப்தியர்களில் முதற்பேர் ஆனவர்கள் மாத்திரமே சங்காரம் பண்ணப்பட்டனர். ஆகையால் இஸ்ரேலின் முதற்பேர் ஆனவர்கள் மாத்திரமே தப்புவிக்கப்பட்டனர் அல்லது கடந்து போகப்பட்டனர். ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டவர்களாகிய இந்த முதற்பேர் ஆனவர்களை கர்த்தர் விசேஷமாக தம்முடையவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். மற்றும் இவர்களை பிரித்து விசேஷித்த சொந்த ஜனங்கள் என வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்து கோத்திரங்களிலும் உள்ள முதற் பேரானவர்களுக்கு பதிலாக லேவி கோத்திரமானது கர்த்தரினால் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த கோத்திரத்தினை விசேஷமாய் தம்முடையவர்கள் என அவர் ஏற்றுக்கொண்டார். மற்றும் இவர்கள் நிழலில் விசுவாச வீட்டாரை அடையாளப்படுத்துகின்றவர்களாய் காணப்பட்டனர். இந்த விசுவாச வீட்டாரில் இருந்து அடுத்ததாக நமது பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்துவுக்கும் அவரது சரீரமாகிய சபை எனும் உடன் ஆசாரியர்கள் ஆகிய ஆசாரிய கூட்டத்தாருக்கும் நிழலாய் காணப்படும் ஓர் ஆசாரிய குடும்பத்தினர் தெரிந்தெடுக்கப்படுகின்றனர். ஆகையால் இப்படியாய் காரியங்களை தெளிவாய் பார்க்க முடிகின்றவர்களால் பஸ்காவானது விசுவாச வீட்டாருடன் மாத்திரமே தொடர்புடையது என கண்டுகொள்வார்கள்.
இதற்கு இசைவாய் பார்க்கையில் ஆட்டுக்குட்டியினை புசிக்கும் காரியத்திற்கு நிஜமான கர்த்தருடைய ராபோஜனமானது உலகத்திற்காக ஏற்படுத்தப்படாமல் விசுவாச வீட்டாருக்கென்று முழுமையாகவும் தனிப்பட்ட விதத்திலும் நிறுவப்பட்ட ஒன்றாய் காணப்படுகின்றது. பண்டிகையை ஆசரிக்க கடவோம். நிழலில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதையும் அதன் இரத்தமானது வீட்டினுடைய நிலைக்கால்களிலும் மேற்சட்டங்களிலும் தெளிக்கப்படுவதையும் அதன் மாம்சமானது கசப்பான கீரைகளுடன் புசிக்கப்படுவதையும் காண்கையில் இவைகளின் நிஜத்தை பார்க்கையில் கிறிஸ்துவே நிஜமான ஆட்டுக்குட்டி என்றும் அவரது இரத்தம் நம்முடைய இருதயங்களில் தெளிக்கப்படும் போது நம்மை துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகி நாம் கடந்து போகப்பட்டோம் என தப்புவிக்கப்பட்டோம் என அவரது இரத்தத்தின் வாயிலாக நமக்கு ஜீவன் அருளப்பட்டது என நமக்கு உறுதியளிக்கின்றது என்றும் நாம் காண்கின்றோம். இந்த தெளிக்கப்படுதலானது விசுவாசத்தின் மூலமான நம்முடைய நீதிமானாக்கப்படுதலை குறிக்கின்றதா இருக்கின்றது. மற்றும் ஆட்டுக்குட்டியினை கசப்பான கீரைகளுடன் புசித்தல் என்பது நிஜத்தில் நம்முடைய அர்ப்பணித்தலையும் கிறிஸ்துவில் நம்முடைய பங்கெடுத்தலையும் அவரது பாடுகளில் நமது பங்கெடுத்தலையும் குறிக்கின்றதா இருக்கின்றது. கசப்பான கீரைகள் குறிக்கின்றதான சுயத்தை வெறுத்தல்களானது பசியை தூண்டி விடுகின்றதா இருந்து அதிகமாய் ஆட்டுக்குட்டியில் பங்கெடுப்பதற்கு நம்மை ஊக்குவிக்கின்றதா இருக்கின்றது. சாட்சியினை நம்புகிறவர்கள் அனைவரும் விலையேறப்பட்ட இரத்தத்தினை விசுவாசிக்கின்ற அனைவரும் கடந்து போகப்பட்டவர்களாய் இருக்கின்றனர். மற்றும் இவர்கள் இன்னுமாக தேவனை பணிந்து கொள்வதற்கும் அவர் ஊழியம் செய்திடுவதற்கும் விரும்புகின்றவர்களும் தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்குமான ஜனங்கள் அனைவருடைய பொதுவான விடுதலைக்காக காத்திருக்கவும் செய்கின்றனர். இப்படியாக விசுவாசிக்கின்றவர்கள் தங்களை தற்காலத்தில் அந்நியர்களாகவும் பரதேசிகளாகவும் கருதி மேன்மையான பரம தேசமாகிய பரம கானானை எதிர்நோக்கினவர்களாக காணப்படுகின்றனர். இக்காரியங்கள் அனைத்தும் நிழலான இஸ்ரேலில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனெனில் அந்த பஸ்கா இரவில் ஆட்டுக்குட்டியை புசிக்கையில் அவர்கள் கையில் தடிப்பிடித்துக் கொண்டவர்களாகவும் பிரயாணத்துக்கென அறை கட்டி கொண்டவர்களாகவும் காணப்பட்டனர். இது போலவே இன்றுள்ள கர்த்தருடைய உண்மையுள்ள ஜனங்களானவர்கள் தங்களை அந்நியர்களாகவும் பரதேசிகளாகவும் நிரந்தரமான இடம் மற்றவர்களாகவும் உணர்ந்து மேலானவைகளை நாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ராபோஜனம். நாம் மேலே குறிப்பிடப்பட்டிருப்பவைகளே கர்த்தருடைய ராபோஜனம் என்றும் இயேசுவின் இறுதி விருந்து சடங்கு என்றும் பொதுவாய் அழைக்கப்படுகின்றதும் காவல் கோபுரத்தின் வாசகர்களால் நினைவு கூறுதல் என்று அறியப்பட்டிருக்கின்றதுமான நமது கர்த்தருடைய மரணத்தினை நினைவு கூறும் ஆசரிப்பிற்கான அடிப்படையாக இருக்கின்றது என கிறிஸ்தவ ஜனங்கள் அனைவரும் ஓரளவுக்கு அடையாளம் கண்டுகொண்டவர்களாய் காணப்படுகின்றனர். பெரும்பான்மையான கிறிஸ்தவ ஜனங்களுடைய பிரச்சனை என்னவெனில் அவர்களுடைய வேத ஆராய்ச்சியில் போதுமான அளவுக்கு ஆராய்ச்சியும் விடாமுயற்சியும் இல்லாமையே ஆகும். மற்றும் இதன் காரணமாக இவ்விஷயத்திலும் மதம் சார்ந்த அனைத்து காரியங்களிலும் தங்களது விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஏறக்குறைய குழப்பம் உடையவர்களாகவும் தெளிவற்றவர்களாகவும் காணப்படுகின்றனர். இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை போதியாமல் பெரும்பாலும் மனிதர்களுடைய பாரம்பரியங்களே போதிப்பதினாலும் உலகத்திற்கே பிரதானமாய் பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய் இருந்து கடந்து போகப்பட்டவர்களாகிய, அதாவது மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் கடந்து போனவர்களாகிய, அதாவது தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக புத்திரர்கள் என ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாகிய முதற் பேரானவர்களின் சபைக்கு பிரசங்கம் பண்ணாதவர்களாக இருந்ததினாலேயே இவர்களது ஊழியமானது குற்றம் சாட்டப்படுவதற்கு ஏதுவானதாக நமக்கு தோன்றுகின்றது. நமது கர்த்தருடைய பலியை நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அடிக்கப்படுதலாக பார்ப்பது தொடர்புடைய விஷயத்திலால் ஆன தெளிவற்ற கண்ணோட்டமானது நமது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்குரிய ஆசரிப்புக்கான ஏற்ற காலம் தொடர்புடைய விஷயத்தில் உள்ள குழப்பத்தில் நன்கு வெளிப்படுகின்றது. கிறிஸ்துவ மண்டலத்தை நாம் பார்க்கையில் புராட்டஸ்டன்டினர் இந்த ஆசரிப்பை நினைவு கூறுதலை பரவலாய் ஆசரிக்கின்றனர். ஆனால் அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிக்காமல் மற்றும் ஆண்டு நிறைவு நாளினை பொருட்படுத்தாமல் ஏதோ நிழலான பஸ்காவிற்கும் நாம் ஆசரிக்கும்படிக்கு நமது கர்த்தரினால் கட்டளையிடப்பட்டதான நிஜத்திற்கும் தொடர்பு இருப்பதை அறியாதவர்கள் போல ஆசரித்து வருகின்றதை நாம் காண்கின்றோம். ஆகையால் சிலர் ராபோஜனத்தை 4 மாதத்துக்கு ஒரு முறை என்றும், சிலர் 3 மாதத்துக்கு ஒரு முறை என்றும், சிலர் மாதத்துக்கு ஒரு முறை என்றும், சிலர் வாரந்தோறும் என்றும் ஆசரிக்கின்றனர். கடைசியில் குறிப்பிடப்பட்டவர்கள் தவிர மீதமானவர்கள் அனைவரும்
இவ்வாசரிப்பின் காரியத்தினை விருப்பத்துக்கு ஏற்ப வசதிக்கேற்ப செய்கின்ற காரியமாக கருதி இந்த விசேஷித்த மற்றும் சரியான வருடந்தோறுமான ஆசரிப்பை ஆசரிக்காமல் காணப்படுகின்றனர். சீசர்கள் என்ற கிறிஸ்துவ பிரிவில் உள்ள நமது சகோதரர்கள் வாரந்தோறும் ஆசரிக்க வேண்டும் என விடாப்பிடியாய் காணப்படுகின்றனர். இதற்கு காரணம் என்னவெனில், இவர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஞாபகார்த்தமாய் கூடினதான வார கூடுகைகளில் அவர்கள் அப்பம் பிட்டதாக வாசிக்கின்றனர். கொள்கைகள் எதையும் நிதானித்து பார்க்காமல் ராபோஜனத்தின் ஆசரிப்பானது கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் அப்பம் பிற்கப்படுதலை மாத்திரமே குறிக்கும் என இவர்கள் முடிவுக்கு வந்துவிட்டனர். ஆனால் நமது கர்த்தர் தம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அப்பம் பிக்கும் நிகழ்வினால் தம்மை பல்வேறு தருணங்களில் எம்மாவு என்னும் கிராமத்திலும் மீண்டுமாக மேல்வீட்டு அறையிலும் வெளிப்படுத்தினதை ஆதி திருச்சபையினர் நினைவு கூர்ந்ததினால் அவர்களுக்கும் நம் அனைவருக்கும் எல்லாமுமாக காணப்பட்ட அந்த உயிர்த்தெழுதலினால் ஆன சந்தோஷங்கள் மீண்டும் மீண்டுமாக நினைப்பூட்டப்படுவதற்கென வாரத்தினுடைய முதல் நாளில் ஒன்று கூடுவதில் மகிழ்வுற்றனர் என்று நாம் காண்கின்றோம். பொது மாநாடுகள் நிறைவடைகையில் நாம் கொண்டிருப்பதான அன்பின் விருந்துகள் அல்லது சாதாரணமான உணவை பார்க்கிலும் மேலான ஒன்றை அவர்கள் உண்டதாக எந்த கருத்துக்களும் தெரிவிக்கப்படவில்லை. இப்படியாக ஆதி திருச்சபையினர் செய்ததினால் நமது பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கின்றார் என்பதினால் மற்றும் தேவனுடைய இரக்கத்தினால் தெளிக்கப்பட்ட அவரது இரத்தத்தின் மீதான விசுவாசத்தின் வாயிலாக நாம் கடந்து போகப்பட்டுள்ளோம் என்பதினால் ஆதி திருச்சபையினர் வாரத்தின் முதல் நாளில் பஸ்காவை ஆசரித்ததாகவும் எந்த குறிப்பும் தெரிவிக்கப்படவில்லை. இப்படியாக அப்பம் பிக்குதலை அவர்கள் கர்த்தருடைய ராபோஜனமாக கருதினதாகவும் குறிப்பிடப்படவும் இல்லை. கர்த்தருடைய நினைவு கூறுதலின் ராபோஜனத்தில் அப்பத்துடன் கூட முக்கியமான அம்சமாக திகழும் பாத்திரம் குறித்தும் குறிப்பிடப்படவும் இல்லை. ஒரு தப்பறை மற்றொன்றுக்கு வழி நடத்துகின்றது. நமது கர்த்தருடைய நினைவு கூறுதலான வருடம் தோறுமான ஆசரிப்பு தொடர்புடைய விஷயத்தில் இந்த அஜாக்கிரதையின் ஆரம்பமானது எளிமையாக அடையாளம் கண்டு கொள்ளப்படலாம். ஆதி திருச்சபையானது இதை வருடந்தோறும் ஆசரித்தது மற்றும் வருடம் தோறுமான இந்த ஆசரிப்பானது பழமைமிக்க கிறிஸ்துவ சபைகளால் ரோமன் கத்தோலிக்கர்கள், கிறிஸ்துவ கத்தோலிக்கர்கள், எபிஸ்கோப்பிலர்கள் முதலானவர்களால் இன்னமும் கை கொள்ளப்பட்டு வருகின்றது. இவர்கள் அனைவரும் புனித வெள்ளியை கிறிஸ்துவாகிய நம்முடைய பஸ்காவின் இந்த அடிக்கப்படுதலின் நினைவு கூறுதலாக கொண்டாடுகின்றனர். ஆனால் இவர்கள் இக்காரியங்கள் அனைத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியத்துவங்களை பெரிதும் பார்க்க தவறி போனவர்கள் ஆனார்கள். 3ஆம் நூற்றாண்டினுடைய காலப்பகுதியில் உள்ளே நுழைந்த மிகவும் கடுமையான தப்பறைகள் ஆகிய பூசை பலியானது வருடந்தோறும் ஆசரிக்கப்பட வேண்டிய நினைவு கூறுதலிலும் இதில் நினைவு கூறப்படுகின்றதான மாபெரும் பலியிலும் மையம் கொள்ள வேண்டிய விசேஷித்த கவனத்தை அதன்பால் ஈர்த்து விட்டதாக காணப்படுகின்றது. பூசை பலியில் அதை ஏறெடுக்கும் குருவானவர் 3 புனிதமான லத்தீன் வார்த்தைகளை உச்சரிப்பது அப்பம் மற்றும் திராட்சரசம் மீது அற்புதம் புரிவதால் அவைகள் மாறி இயேசுவின் மாமிசமாகவும் இரத்தமாகவும் உண்மையில் ஆகிவிடுகின்றதாம். இப்படியாக பூசை பலியை ஏறெடுக்கும் குருவானவர் புதிதாய் கிறிஸ்துவை பலி செலுத்துவதாகவும் பாவிகளுக்காக ஏறெடுக்கப்படும் பூசையில் தனிப்பட்ட பாவங்களுக்கென குருவானவர் புதிய பாவ நிவாரண பலியை செலுத்துவதாகவும் கூறப்படுகின்றது. இப்படியாக மனுக்குலத்தினுடைய இருதயங்களானது பாவங்களுக்கான ஒரே பாவ நிவாரண பலியின் என்று, அதாவது ஒரே தரம் மற்றும் என்றென்றுமாக விசுவாசிகள் அனைவரையும் கடந்து போக பண்ணிடுதுமான ஒரே பாவ நிவாரண பலியின் என்று திசை திருப்பப்பட்டு தங்கள் பார்வைகளை குருமார்கள் பூசை மற்றும் ஆசீர்வாதங்கள் மற்றும் தீர்த்தம் முதலானவைகள் மீது ஈர்க்க பெற்றவர்களாய் காணப்படுகின்றனர். இதை கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளில் தம்முடைய சபையில் தம்முடைய ஆலயத்தில் பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் என்று கூறி குறிப்பிடுவதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மில்லேனியல் டான் தொகுதி 3 அத்தியாயம் 3 மற்றும் 4.
ரோமன் கத்தோலிக்கர்களிடமிருந்து வந்ததான புராட்டஸ்டன்டினர்கள் மதம் சார்ந்த தங்கள் ஆதி கருத்துக்களை ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திடமிருந்து பெற்றிருக்கின்றபடியால் ரோமன் கத்தோலிக்க அமைப்பினுடைய தப்பறைகளில் பல இவர்களிடத்திலும் ஒட்டி கொண்டிருப்பதிலும் தேவனுடைய வார்த்தைகளினுடைய அநேக ஆவிக்குரிய போதனைகளினுடைய ஆழமான முக்கியத்துவம் தொடர்புடைய விஷயங்களில் தங்கள் புரிந்து கொள்ளுதலின் கண்களை குருடான நிலையில் இவர்கள் பெற்றிருப்பதிலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இதை இப்பாடத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் போதனையின் விஷயத்திலும் கூட உண்மையாய் இருக்கின்றது. நமது கர்த்தருடைய அப்போஸ்தலருடைய மோசேயினுடைய தீர்க்க தரிசிகளினுடைய சபைக்கான பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட போதகர்களுடைய போதனைகளை நாம் தெளிவாய் பார்க்கத்தக்கதாக இருண்ட யுகங்களுடைய தப்பறைகளில் நின்று நமது மனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே நாம் அனைவரும் வாஞ்சிக்க வேண்டிய காரியமாய் இருக்கின்றது. வேலை வந்த போது பஸ்கா தொடர்புடையதான வேத வாக்கியங்களில் பதிவும் இதற்கு பதிலாக நிறுவப்பட்டதும் இதற்கான நிஜமான அவரது சீசர்கள் அவரை நினைவு கூறுவதுமான கர்த்தருடைய ராபோஜனம் தொடர்புடையதுமான வேத வாக்கியங்களின் பதிவு அனைத்தும் வேலை பற்றின நுணுக்கமான விவரத்தை சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. அதாவது பல்வேறு கிறிஸ்துவ பிரிவினர்கள் பொதுவான வழக்கத்தின்படி காலையிலோ மத்தியத்திலோ பிற்பகலிலோ ஆசரிக்கப்படாமல் சாயங்காலத்தில் அது ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. நமது கர்த்தரும் அவரது அப்போஸ்தலர்களும் நீசான் மாதம் 14ஆம் நாள் ஆரம்பமாகுவது வரையிலும் பஸ்காவிற்கென உட்காரவில்லை. இது போலவே தங்களை விசுவாச வீட்டாரின் அங்கத்தினர்கள் என முதற் பேரானவருடைய சபையின் அங்கத்தினர்கள் என அடையாளம் கண்டுகொள்பவர்கள் அனைவரும் இந்த விஷயத்திலும் மற்ற விஷயங்களிலும் ஆண்டவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றிடுவதற்கு ஜாக்கிரதையாக இருந்திட வேண்டும். இதில் ஆசீர்வாதமும் அர்த்தமும் காணப்படுகின்றன. அவர் ஆசரித்ததான அதே இரவில், அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டதான அதே இரவில் அவர் அப்பத்தை எடுத்து அதை பெற்று தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்தார். நாம் இன்னமும் அதே இரவில் காணப்படுகின்றோம் மற்றும் அந்த அப்பத்தை புசித்தாலும் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுதலும் கர்த்தருடைய சீசர்கள் மத்தியில் இன்னும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. நீசான் மாதம் 14ஆம் தேதியே இவ்வாசரிப்புக்கான சரியான வேலை என்ற விஷயத்திலும் இஸ்ரேலர்கள் அனைவரும் இதே நாளில் தான் சரியாய் ஆசரிக்க வேண்டும் என்ற விஷயத்திலும் நமது கர்த்தர் தெளிவாய் இருந்தார். மேலும் சரியாய் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கணிப்பதில் அவ்வளவுக்கு நுணுக்கம் இருப்பதில்லை. சந்திரனுடைய படிப்படியான நிலையின் சந்திர கலையின் அடிப்படையில் யூதருடைய கால கணக்கீட்டின் முறைமை காணப்படுவதனால் அக்கணக்கீடு நம்முடையதிலிருந்து வேறுபட்டதாகவே இருக்கும் மற்றும் இதனால் அவர்களது மாதத்தினுடைய துல்லியமான ஆரம்பத்தை கண்டுபிடிப்பதில் மிகவும் சிரமம் காணப்படுகின்றது. விசேஷமாக இளவேனில் சம இரவு பகல் நாள் தொடர்புடையதாகவும் யூதர்களின் விஷயத்தில் இன்னும் ஒரு நிழலானது பஸ்கா அறுவடையின் காலத்தில் வரவேண்டும் என குறிப்பிடுவது தொடர்புடையதாகவும் இக்கணக்கீடு கணக்கிடப்படுவதால் மிகவும் சிரமம் காணப்படுகின்றது. இவ்விஷயங்களை எல்லாம் அறிந்திருப்பவர்கள் அனைவரும் வாக்குவாதமும் கருத்து வேறுபாடும் இல்லாமல் சந்திர கால கணக்கீட்டின்படி அறுவடை காலத்துக்கு இணக்கமாக யூதருடைய வருடத்தின் ஆரம்பத்திற்கான தேதியினை முடிவு செய்வது என்பது நடைமுறையில் சாத்தியமற்ற ஒன்று என்று ஒத்துக்கொள்வார்கள். ஒரு தேதியை புதிய வருடத்தின் ஆரம்பத்திற்கான தேதி எனவும் ஒரு தேதியை அவ்வருடத்திற்கான 14ஆம் தேதி எனவும் நிர்ணயிக்கும் வேலையினை உடைய வேத பாரகர்களால் ஜனங்களுக்காக தீர்மானிக்கப்படும் தேதியானது கர்த்தருடைய கண்ணோட்டத்தின்படி நினைவு கூறுதலாய் நிறுவப்பட்ட தேதி ஆகின்றது. வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமெனில் வேத பாரகர்கள் ஒரு நாள் முந்தையோ அல்லது பிந்தையோ ஒரு தேதியை நிர்ணயித்தார்களா என்பது ஒரு காரியம் அல்ல. ஒன்று போல் அல்லது வேறுபாடு அற்ற தேதி காணப்பட வேண்டும் மற்றும் முதலாம் மாதத்தினுடைய 14ஆம் தேதியானது மாறுபாடற்று அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதே நோக்கமாகும். இன்றும் காரியங்கள் இப்படியாகவே காணப்படுகின்றது. யூத காலத்தின்படி முதல் மாதத்தின் முதலாம் தேதியினுடைய கணக்கீடுகளை உறுதிப்படுத்தும் விஷயத்தில் எவ்விதமான பதட்டம் அடைதலோ அல்லது சிறியதை பெரிதாக்கி பார்த்தலோ அவசியமில்லை. மாறாக ஒரே நாளில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பின்னர் அனைவரும் நினைவு கூறுதலை ஆசரிப்பதிலும் மற்றும் எந்த நாள் நீசான் மாதத்தின் 14ஆம் தேதியாக ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதிலும் சரியாய் இருப்பதே அவசியமானதாகவும் ஏற்றதாகவும் உள்ளது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதியினுடைய நம்முடைய வெளியீட்டில் நீசான் மாதத்தினுடைய முதலாம் தேதியை
இளவேனில் சம இரவு பகல் நாளுக்கு பின்வரும் அமாவாசை நாளை திட்டவட்டமாய் நிர்ணயிக்கும் விஷயத்தில் சிரமமுள்ள வருடங்களில் இவ்வருடமும் ஒன்றென நாம் சுட்டி காண்பித்திருந்தோம். இதற்கு நாம் முக்கியத்துவம் செலுத்துவதில்லை. நினைவு கூறுதலை ஏப்ரல் 8ஆம் ஞாயிறு இரவில் ஆசரிப்பதற்கு நாம் பரிந்துரைக்கின்றோம். இது யூதருடைய கடைபிடிப்புக்கு இசைவானதாகவும் நீசாம் 15ஆம் தேதியாகிய ஏப்ரல் 9ஆம் தேதியன்று பௌர்ணமி வருகின்றது என்ற உண்மைக்கு பொருந்துகின்றதாகவும் காணப்படுகின்றது. நினைவில் கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான அம்சங்கள் பின்வருமாறு: 1. அது வருஷத்தினுடைய இளவேனில் காலத்தில் கிட்டத்தட்ட பஸ்கா காலத்தில் இருக்க வேண்டும். 2. தேதியானது வேறுபாடற்று ஒன்று போல் கடைபிடிக்க வேண்டும். 3. ஆதியில் எகிப்தில் நிறுவப்பட்டதற்கு இசைவாகவும் பின்னர் நமது கர்த்தரால் நிறுவப்பட்டதான நினைவு கூறுதலுக்கு இசைவாகவும் சாயங்காலத்தில் ஆசரிக்கப்பட வேண்டும். மேற்கூறினவைகளுக்கு இசைவாக கடைசி பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதான நேரத்தில் அலிகனியில் உள்ள சபையார் நமக்காக அடிக்கப்பட்டதான நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவின் மரணத்தினை நினைவு கூறும்படிக்கு ஒன்று கூட வேண்டும் என்று இருக்கின்றனர். அதே காலப்பகுதியில் உலகமெங்கும் காணப்படும் அங்கங்களினுடைய சிறு சிறு கூட்டத்தினர் ஆசரிக்கத்தக்கதாக செய்திகளை பின்னர் தெரிவித்துக் கொள்வோம் என்றும் நாம் நம்புகின்றோம். பார்வோன் மற்றும் எகிப்திய அடிமைத்தனத்தில் இருந்ததான விடுதலையை நினைவு கூறுவதற்கென நாம் யூதர்களை போன்று ஒன்று கூடிடவில்லை. மாறாக நிஜமான இஸ்ரேலர்கள் என சாத்தானுடைய வல்லமை நின்றும் பாவத்தினுடைய ஆளுகை நின்றும் தப்பிடுவதற்கு நாடுகின்றோம். சொல்லட்டமான ஆட்டுக்குட்டியையும் கசப்பான கீரைகளையும் புசிப்பதற்காகவும் எகிப்தில் நடந்த கடந்து போகுதலை நினைவு கூறுவதற்காகவும் நாம் ஒன்று கூடாமல் மாறாக தேவ ஆட்டுக்குட்டியானவர் மரணத்தினை நமது பஸ்கா என்று அடையாளம் கண்டுகொள்வதற்கும் நினைவு கூறுவதற்கும் அவரையும் அவர் கொடுத்த சத்தியங்களை புசிப்பதற்கும் நமக்காக அவர் கையளித்ததான ஜீவிக்கும் உரிமைகளை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்கும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் என நாம் ஒன்று கூடுகின்றோம். இன்னுமாக நமது கர்த்தரினால் விவரிக்கப்பட்டுள்ளது போன்று புளிப்பில்லாத அப்பத்தினை நமக்காக பிற்கப்பட்டதான அவரது மாம்சத்தினுடைய தூய்மையை அடையாளப்படுத்துகின்றதாகவும் திராட்சைப்பழ ரசத்தை நமக்காக சிந்தப்பட்ட அவரது இரத்தத்தை அடையாளப்படுத்தப்படுகின்றதாகவும் மாத்திரமாக நாம் பயன்படுத்தாமலும் அப்போஸ்தலனுடைய விளக்கத்தின் வெளிச்சத்தில் அந்த பெரிய அப்பத்தின் ஒரு பாகம் என கிறிஸ்துவோட கூட பிற்கப்படுவதும் அந்த பெரிய பாத்திரத்தின் ஒரு பாகம் என அவரது பாடு மற்றும் மரணம் எனும் பாத்திரத்தில் ஐக்கியம் கொள்வதும் நம்முடைய ஸ்லாக்கியத்தின் பாகமாக இருக்கின்றது என்று புரிந்து கொள்கின்றோம். இந்த இரண்டு கண்ணோட்டத்திலிருந்து முதலாவது கடந்து போகப்பட்டவர்கள் என்ற நிலைமையிலும் இரண்டாவதாக இனிவரும் காலத்தில் தெய்வீக தயவையும் தேவனுடைய புத்திரர்கள் ஆவதற்குரிய சுயாதீனத்தையும் ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவரையும் பாவம் மற்றும் சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வழிநடத்தப்படும் மாபெரும் வேளையில் அவரோட கூட நாம் பங்கடையத்தக்கதாக பலியில் அவரோட கூட இணைந்து கொண்டவர்கள் என்ற நிலையிலும் கர்த்தர் உடனான நம்முடைய உறவை பார்க்கின்றோம். நமக்கு அருளப்பட்டதான சாக்கியமானது எத்தனை பிரம்மாண்டமாய் உள்ளது! அப்போஸ்தலன் பின்வருமாறு சொல்லியதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆதலால் பண்டிகை ஆசரிக்க கடவோம். வானத்திலிருந்து இறங்கி வந்ததும் நமக்காக பிற்கப்பட்டதுமான இந்த அப்பத்தில் புசித்தல் என்பது நாம் வருடந்தோறும் ஒன்று கூடுகின்றதான விசேஷித்த தருணத்திற்குரியது மாத்திரமல்ல, நமது கர்த்தருடைய கட்டளையின் பேரில் வருடந்தோறுமான ஒன்று கூடுதல் ஆனது அவர் இல்லாத இரவு முழுவதுமான அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதான காலை வரையிலுமான நமது அனுபவங்களை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. பண்டிகையை இப்படியான விசேஷித்த விதத்தில் மற்றும் நினைவு கூறும் விதத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் நாம் ஆசரிக்காமல் நாளுக்கு நாள் ஒவ்வொரு மணி நேரமும் தேவ ஆட்டுக்குட்டியை புசிக்க வேண்டும். விசுவாசத்தினால் அவரது தகுதிகளை புண்ணியங்களை உணர்ந்து நமதாக்கிக் கொள்ள வேண்டும். கிருபையிலும் அறிவிலும் அன்பிலும் ஆவியின் கனிகள் மற்றும் கிருபைகள் அனைத்திலும் வளர்ந்திட வேண்டும். நீங்கள் இதை செய்யும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்பதான ஆண்டவருடைய வார்த்தைகளானது கட்டளையான விதத்தில் காணப்பட்டது என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும் இந்த வருடாந்திர ஆசரிப்பில் நாம் என்ன செய்கின்றோம் என்பது குறித்து இனிமேல் நம்முடைய மனங்களில் எவ்வித சந்தேகங்களும் காணப்படாது. கிறிஸ்து நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி என அடிக்கப்பட்டார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டபடியால் நாம் பண்டிகையை ஆசரிக்கின்றோம்.
ஆண்டு நிறைவு நாளை போல் வேறெந்த ஒரு வேலையும் மிகவும் ஏற்றதாய் காணப்படாது. அது சூரிய காலத்தின்படியோ அல்லது சந்திர காலத்தின்படியோ கணக்கிடப்பட்டாலும் சரி, வாரத்தினுடைய நாட்களுக்கு ஏற்பவோ அல்லது மாதத்தினுடைய நாட்களுக்கு ஏற்பவோ கணக்கிடப்பட்டாலும் அது சந்தேகத்திற்கிடமின்றி வருடாந்திரமான ஆசரிப்பே ஆகும். நாம் அதை செய்யும் போதெல்லாம், ஒவ்வொரு வருடமும் அதை செய்யும் போதெல்லாம், வருடந்தோறும் அதன் ஆண்டு நிறைவு நாளில் அதை செய்யும் போதெல்லாம் நாம் நிழலை நினைவு கூர்ந்து ஆசரிக்காமல் மாபெரும் நிஜமாகிய இயேசு எனும் நமது மீட்பரை நினைவு கூர்ந்தே ஆசரிக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். வரவிருக்கும் நினைவு கூறுதலின் ஆசரிப்பானது அனைவருக்கும் மிகவும் நன்மை மற்றும் நலம் பயக்கின்ற ஒன்றாய் காணப்படும் என்று நாம் நம்புகின்றோம். எவரும் இந்த வாக்கியத்தினை கவனிக்க தவறாமல் இருப்பதற்கு நாம் வலியுறுத்துகின்றோம். மற்றும் கர்த்தரையும் அவரது பலியினுடைய சுத்திகரிக்கும் வல்லமையையும் நாம் அவரிடத்தில் பண்ணியுள்ளதான அர்ப்பணிப்பையும் குறித்து உணர்ந்த நிலையில் உத்தம இறுதிய நோக்கத்துடன் பங்கெடுக்கும் அனைவருக்கும் இந்த பண்டிகை ஆசரித்ததின் விளைவாகவும் இந்த யுகத்திற்கும் அடுத்த ஒரு யுகத்திற்குமான திட்டம் அனைத்துக்கும் மையம் கொண்டுள்ளதான மாபெரும் மைய உண்மையினை நினைவு கூர்ந்ததின் விளைவாகவும் விசேஷமான ஆசீர்வாதம் கடந்து வரும் என்றும் நாம் உறுதியளிக்கின்றோம். இந்த நினைவு கூறுதலுக்காக மாநாடுகளில் பல்வேறு கூட்டமான கர்த்தருடைய ஜனங்கள் கூடி வருவது போன்று கூடாமல் சிறு சிறு கூட்டத்தினராக கூடி ஆசரிப்பது சிறந்தது என்பதை அருமையான நண்பர்கள் நினைவு கொள்ளும்படி நாம் வலியுறுத்துகின்றோம். கர்த்தரும் அவரது 12 அப்போஸ்தலர்களும் தனியாக கூடினார்கள் மற்றும் இதை ஒவ்வொரு குடும்பமும் தனியாக கூடிக்கொள்ளும் யூதருடைய வழக்கத்தின்படியே செய்தார்கள். ஆகையால் கர்த்தருடைய ஜனங்களுடைய ஒவ்வொரு சிறு கூட்டமும் ஒரு குடும்பமாக சகோதர கூட்டத்தாராக காணப்படுகின்றனர். புளிப்பில்லாத அப்பத்தினை பெற்றுக்கொள்ள முடியவில்லை எனில் சோடா ரொட்டிகளை அல்லது பிஸ்கட்டுகளை எளிதில் பெற்றுக் கொள்ளலாம். இது புளிப்பற்ற சிறு அப்பமாகும். அதாவது காடிச்சத்து புளிப்பு சேர்க்காமல் உண்டு பண்ணப்பட்ட அப்பமாகும். திராட்சைப்பழ சாறு கிடைக்கவில்லை எனில் உலர்ந்த திராட்சைகளானது நீருடன் வேக வைக்கப்பட்டு இப்படியாக திராட்சைப்பழ ரசம் தயாரிக்கப்படலாம். அல்லது எவரேனும் விரும்பினால் புளிப்பேற்றப்பட்ட திராட்சைப்பழ ரசத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். நமது கர்த்தர் எதை பயன்படுத்தினார் என்பதை நாம் உறுதி செய்வது என்பது கூடாத காரியமாகும். புளிப்பேற்றப்பட்டதான பானமானது மதுபானத்தின் விஷயத்தில் அடங்கி கிடக்கும் ஆசைகளை தூண்டிவிட்டு இப்படியாக இதை பானம் பண்ணுகிறவர்களுக்கு இது கண்ணியாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் புளிப்பேற்றப்படாத திராட்சைப்பழ ரசத்தையே நம் சார்பில் பரிந்துரைக்கின்றோம். ஒவ்வொரு சிறு கூட்டத்தாரும் கூடுகையில் எங்கும் உள்ள கர்த்தருடைய அருமையான ஜனங்களில் உள்ள மற்றவர்கள் அனைவரையும் ஜெபத்தில் நினைவு கொண்டு மிகவும் ஏற்கத்தக்க விதத்திலும் மிக முழுமையான விதத்திலும் பாடுகள், பலி, மரணம் எனும் அவருடைய பாத்திரத்தில் பங்கெடுப்பதற்கும் அவருடைய சரீரமாகிய ஒரே சபையின் ஒரே ஜீவனின் அங்கத்தினர்கள் என அவரோட கூட பிடிக்கப்படுவதற்கும் நமக்கு உதவுகின்றதான கர்த்தருடைய ஆவியானது அதிகமாக நம் அனைவருடைய இருதயங்களில் அருளப் பெறுவதற்கு அவரிடம் வேண்டிக் கொள்வார்கள் என்று நாம் நம்புகின்றோம். தங்களுடைய அர்ப்பணிப்பை ஞான ஸ்நானத்தின் வாயிலாக அடையாளப்படுத்த விரும்புகிறவர்களின் சௌகரியத்திற்காக அலிகனியில் உள்ள பைபிள் ஹவுஸ் சாப்பலில் வைத்து ஏப்ரல் 8ஆம் தேதி ஞாயிறன்று காலை 10 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். எல்லா இடங்களிலும் உள்ள கர்த்தருடைய ஜனங்கள் அடங்கிய ஒவ்வொரு சிறு சபை கூட்டத்தாரும் ஞான ஸ்நானத்திற்கான ஏற்பாடுகளை செய்திடுவார்கள் என்பதில் ஐயமில்லை. மற்றும் மாலையில் நடைபெறவிருக்கின்றதான நினைவு கூறுதலில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக ஞான ஸ்நான ஆராதனைக்கான ஏற்பாட்டினை விரும்புகின்றவர்கள் கூடுமான வரை முன்கூட்டியே இங்கு தங்களது விருப்பங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆமீன். 135 விடியலின் துதிப்பாடல்கள். தலைப்பு: சிலுவையின் அருகில். இயேசுவே, சிலுவையின் அருகே என்னை வைத்தருளும். அங்கே ஒரு விலையுயர்ந்த நீரூற்று உள்ளதுவே. குணமாக்கும் ஓடை அனைவருக்கும் இலவசமாகவே கல்வாரி மலையில் இருந்து பாய்கின்றது. சிலுவையின் அருகே நடுங்கிய ஆத்துமாவை அன்பும் இரக்கமும் கண்டதுவே. அங்கு பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரம் என்னை சுற்றி அதன் ஒளியை சிதறவிட்டதே. நதிக்கு அப்பால் இருக்கும் பொன்னான கரையை நான் நெருங்கும் வரை சிலுவையின் அருகே விழித்திருந்து காத்திருப்பேனே. ஆம்,
எப்போதும் நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனுமே. சிலுவையை, ஆம், சிலுவையை குறித்தே எப்போதும் மேன்மை பாராட்டிடுவேனே. நதிக்கு அப்பால் இளைப்பாறுதலை அடையும் வரை எந்த ஆத்துமா காத்திருக்குமே. ஆமீன்.